Express via Tirunelveli, Madurai, Trichy will leave from Nagarkoil Junction, platform number 1 at 14 hours 20 minutes. அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ரயில் வண்டியில் ஏற போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இது பயணம் பண்ணுறதுக்கு இல்லை, உள்ளே இருக்க இன்டீரியரை பார்க்குறதுக்கு தான். சென்னை எக்மோர் நாகர்கோவில் சென்னை எக்மோர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வண்டி மொத்தம் 16 பெட்டிகள் கொண்டது. இதோட இன்டீரியரை நம்ம நாகர்கோவில் சந்திப்பில் பார்க்குற இருக்கிறோம். அதாவது மற்ற ஸ்டேஷன்களில் இது வந்து வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஒரு நிமிடம் தான் நிற்கும். இதுவும் ஆட்டோமேட்டிக்காக டோர் லாக் ஆயிரும். ஸோ அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம். நல்ல ஏசி தான், பட்டு நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது. நல்ல ஒரு இன்டீரியர் நல்லா வடிவமைச்சிருக்காங்க. பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது, நீட்டாக க்ளீனாக தான் இருக்குது. பெரும்பாலும் ப்ரீமியம் ட்ரெயினில் நல்லாவே நீட்டாக சர்வீஸ் பண்ணுறாங்க. சீட்டிங் பார்த்திங்கன்னா சீட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நெடுந்தூரம் உட்காந்துட்டு போகிறதுக்கு ஏற்றதாக இருக்குது. இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 2, 5 பேர் அமர்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு இன்டீரியர் வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் ஓவர் என்னதான் இருந்தாலும் ஐசிஎஃப் கோச்சில் படியில் உட்காந்து பயணிக்கிற மாதிரி இருக்காது. பட் இது வந்து ஆட்டோமேட்டிக் டோர் அப்படிங்கிறதுனால டோர் பக்கத்தில் நம்மளை விடவும் மாட்டாங்க, அங்கே நம்மளால் நின்று பயணிக்கவும் முடியாது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோடைய டிக்கெட் ரேட் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா சாதாரண ரயில், அதாவது எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஸ்லீப்பர், அன்ரிசர்வ்டு அப்படின்னு 5 வகையாக இருக்கும். அதில் இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஏசி அப்புறம் ஃபஸ்ட் ஏசி வகையை சேர்ந்ததாக இருக்குது. அதனால தான் இதோடைய டிக்கெட் ரேட் வந்து அந்த மாதிரி இருக்குது. அது புரியாமல் நிறைய பேர் வந்து நிறையா காஸ்ட்லியான ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை. பஸ்ஸு, அதாவது சென்னை நாகர்கோவிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு பஸ் கட்டணம் எவ்வளோன்னு விசாரித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதை விட இது எவ்வளவோ பெட்டர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணி தான் போகணும். ஆனாலும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பயணத்தை உங்களால் பண்ண முடியும். எந்திரிச்சு நடமாடிக்கலாம். உங்கள் சீட்டுக்கே உங்களுடைய கேட்ரிங் சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல ஒரு ட்ரெயின் தான். ஆனால் நிறைய பேர் அதை புரிஞ்சுக்காமல் குறை சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை பயணம் பண்ணி பாருங்கள், அப்புறம் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசி சேர் காருக்கு வந்திருக்கோம். அந்த சாதாரண சேர் காருக்கும் இந்த ஏசிக்கு வந்து வித்தியாசம். அதில் 3, 2 இருந்ததில்ல, இதில் இந்த பக்கம் 2 தான் இருக்குது. நல்ல ஒரு விலாசமான இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீட்டை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம், எங்கிட்டனாலும் திருப்பிக்க முடியும். கேட்ரிங் வந்து லோடு பண்ணுறாங்க, அதனால் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கம்பார்ட்மெண்ட்டும் இங்கே உள்ளேயே இருக்குது. ஸோ ஒவ்வொரு கோச்சுக்கும் அந்தந்த இதிலே வந்து அந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வரவேற்பு தான் மக்கள்கிட்ட. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா 16 பெட்டிகள் கொண்டது. நிச்சயமாக நிறைய மக்களுக்கு இது பயன்படும். அவசர தேவைக்கு போகிறவங்களுக்கு நிச்சயமாக இது உதவியாக இருக்கும். நீங்கள் இதிலே கவனிச்சிருப்பீங்க, சேர்காரை விட ஈஸி சேர்காரில் தான் மக்கள் அதிகமாக உட்காந்துருக்குறாங்க. சும்மா உட்காந்துருக்காங்களா இல்லை பயணம் பண்ணுறாங்களான்னு தெரியல, ஆனால் பட் அதை விட இதில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்களே, நாகர்கோவில் சந்திப்பில் இருந்து 2:20க்கு புறப்பட்டு திருநெல்வேலி சந்திப்புக்கு 3:18க்கு சென்றடையுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவில்பட்டி ஸ்டாப் இருக்குது. கோவில்பட்டிக்கு 3:58க்கு போகுது. விருதுநகர் ஸ்டாப் கொடுக்கல. மதுரைக்கு 5:03 PM அங்கே மதுரை சந்திப்புக்கு போகுது. திண்டுக்கல் பார்த்திங்கன்னா 5:48 PM. திருச்சிராப்பள்ளிக்கு 6:45. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழுப்புரம்
விழுப்புரத்தில் 8:53 போகுது. விழுப்புரத்துக்கு அப்புறம் இது தாம்பரத்தில் நிற்கிது. தாம்பரம் வந்து 10:28. சென்னை எக்மோருக்கு 11 மணிக்கு போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரத்துக்கும் சென்னை எக்மோருக்கும் வெறும் ஒரு குறைவான தூரம் தான். ஆனால் அரை மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. இதே இந்த வண்டியை முன்னாடி பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோவிலுக்கும் திருநெல்வேலிக்கும் 73 கிலோமீட்டர். இதையே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3/4 மணி நேரத்தில் சென்றடையுது. ஸோ அதனால் 11 மணிக்கு முன்னாடியே இது போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். கரெக்டாக ஆன் டைமுக்கு புறப்பட்டுருச்சு. ஒரு 5 நிமிஷம் தாமதமாக இருந்தாலும் திருநெல்வேலி போகிறதுக்குள்ளே இதால் ரன்னிங்கில் அதை லேட்டை சரி பண்ணிட முடியும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் டைமுக்கு கரெக்டாக கிளம்பிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தகவல் சொல்லியிருக்கிறேன். இன்டீரியரையும் பார்த்துருக்கேன். மேலும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.